இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்துட்டு வர போறது சி ஷார்ப் வீடியோ கைடன்ஸ் சீரிஸோட ரெண்டாவது வீடியோவா இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நாங்க ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தோம் சி ஷார்ப் லாங்குவேஜ் பற்றிய ஒரு இன்ட்ரடக்ஷன் உண்டு. தென் இந்த விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்ற ஐடிஇ யூசேஜ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ டியூட்டோரியல் கண்டென்ட்டுக்கு மூவ் பண்ணுவோமா இருந்தா இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது எப்படி நாங்க கன்சோல் அப்ளிகேஷனோட யூஸ் பண்ணி யூசர் இன்புட்ஸை எப்படி ப்ரொவைட் கெதர் பண்ணி கொள்ளலாம். தென் அந்த யூசர் இன்புட்ஸை வச்சுக்கொண்டு எப்படியான கால்குலேஷன்ஸை நாங்க மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இனிஷியலா நான் இங்க கன்சோல் டாட் ரீட் கீ என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி கொள்றேன். எப்பவுமே ஒரு ப்ரோக்ராமிங் எண்டா இது இருக்க வேண்டும் மாதிரி பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. ஸோ இப்போ நாங்க இனிஷியலா பார்த்துட்டு வர போறது லாஸ்ட் வீடியோ செஷன்ல நாங்க சில நம்பர் அதுக்கான கால்குலேஷன்ஸ் பார்த்த மாதிரி இந்த வீடியோட இனிஷியல் பார்ட் நாங்க வேரியபிள்ஸ் அப்படின்றா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் நாங்க ஒரு நேம், ஒரு ஆல்பபெட் ஓ சம்திங், ஏதோ ஒரு நேம் ஒன்று கிளாரிட்டியா நாங்க கொடுத்து அதுக்கான வேல்யூஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கால்ட் ஆஸ் வேரியபிள். இந்த வேரியபிள் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசமா இருக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. ஸோ இந்த இடத்துல இன்டிஜர் எக்ஸ் நான் டினோட் பண்றதுக்கான ரீசன் இது ஒரு இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிளா நாங்க இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கிறேன். தென் இதை நாங்க டிஸ்பிளே பண்ண வேணும்னு சொல்லிக்க கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்றதுல நான் எக்ஸ் அப்படின்றத இங்க டிஸ்பிளே பண்ணுவனா இருந்தா இதை நாங்க ரன் பண்ணிக்கல இந்த எக்ஸின் வேல்யூ எங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இது ஜென்ரலா நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். தென் இந்த இடத்துல நாங்க சேம் கோடிங்கே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி இந்த எக்ஸ் அப்படின்றத நாங்க இங்க டபுள் கோட்டேஷன்ல இங்க டிஸ்பிளே பண்ணிக்கல இந்த எக்ஸ் என்ற வேல்யூவே எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தட் மீன்ஸ் எக்ஸ் என்ற நேமே எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல நாங்க எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால் டபுள் கோட்டேஷன்ல நாங்க ஏதாவது ஒரு நேமை கொடுக்க அதை ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, அதாவது எழுத்து என்ற வடிவத்தில் எடுத்து எங்களுக்கு டிஸ்பிளே பண்ற சேம் டைம் தனியா இந்த எக்ஸ் என்ற வேரியபிள் நேமை மட்டும் கொடுக்க அதுன்ற வேல்யூ எங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இது ஃபர்ஸ்ட் திங். தென் நாங்க ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி கூட இந்த இடத்துல நாங்க ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீழே இருக்கிற இந்த பாட்டை கொமெண்ட் ஆக்கிட்டு ரைட் எக்ஸ் அப்படி என்ற ரைட் லைன் எக்ஸ் அப்படி என்ற இந்த கோடிங்ல நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவையும் ஆட் பண்றேன். ஸோ எக்ஸ் தட்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்டேஷன் பிளஸ் போட்டு எக்ஸ் மார்க். ஸோ இந்த இடத்துல இந்த கோடிங் எதை டினோட் பண்ண போறாருன்னு சொல்லி சொன்னால் முதலாவது இந்த டபுள் கோட்டேஷன்ல இருக்கிற எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்றது டிஸ்பிளே ஆகும். தென் இந்த எக்ஸ் என்றது என்ன செய்யும் சொன்னால் அதோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 எங்களுக்கு வரப்போகுது. தென் இந்த பிளஸ் என்ற சிம்பிள் ஸ்ட்ரிங் வேல்யூவையும் இன்டிஜர் வேல்யூவையும் மெர்ஜ் பண்றதுக்காக இந்த பிளஸ் என்ற வேல்யூ இங்க டினோட் ஆகுது. ஸோ இதை நாங்க ரன் பண்ணி பார்க்கல எங்களுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 என்ற ஒரு அவுட்புட் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஜென்ரலான ஒரு டேர்ம். தென் நாங்க ஒரு வேரியபிள் தான் வைக்க வேணும் இல்ல, நாங்கள் ரெண்டாவதா இன்டிஜர் y இஸ் ஈக்குவல் டு 7 அப்படி என்று வச்சுக்கொள்றேன். இந்த இடத்துல நாங்க எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படி என்று சேம் டிஸ்பிளே பண்ணணும்ன்றதுக்காக எக்ஸ் பிளஸ் ஒய் தட்ஸ் ஈக்குவல் டு இங்கேயும் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படி என்று மார்க் பண்ணிட்டு இது ஒரு பிராக்கெட்டால நான் கவர் பண்ணிக்கொள்றேன். பிகாஸ் இங்க எங்களுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்றது எங்களுக்கு அவுட்புட்ல வந்திருக்கும். பிளஸ் ஈக்குவல் போட்டு இது ரெண்டுடையும் கூட்டுத்தொகை எங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். சமேஷன் வேல்யூ எங்களுக்கு இதுல கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எக்ஸ் பிளஸ் ஒய் தட்ஸ் ஈக்குவல் டு 13 என்று வருது. ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூவையும் நியூமரிக் வேல்யூஸையும் ஆட் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் கூட இப்போ உங்களுக்கு தெரியும். ஃபைன். தென் இந்த இன்டிஜர் எக்ஸ் ஒய் அப்படி என்று வைக்கிறத நாங்க சேம் லைன்ல கூட நாங்க இதை வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்டிஜர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 என்று வச்ச மாதிரி நாங்க வேரியபிளுக்கான வேல்யூஸை பிறகும் நாங்க டினோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் எக்ஸ் கம ஒய் அப்படி என்று சொல்லி இங்க டினோட் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் லைன்ல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 கம y is equal to 7. ஸோ இப்படியும் நாங்க இந்த வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணி கொள்ளலாம். இனிஷியலா நாங்க இன்டிஜர் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேல்யூஸையும் சேமா கொடுத்து ரெண்டுமே இன்டிஜர் ரெண்டுபடியால காமனா இதை மார்க் பண்ணிட்டு தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 y is equal to 7 என்று கொடுக்கலாம். பட் மேல இனிஷியலைஸ் பண்ணாத எந்த ஒரு வேல்யூஸுக்கும் நாங்க இங்க வேல்யூஸ் கொடுக்கிறாது. ஸோ இப்படி ஒரு வேல்யூ நாங்க இதுல கொடுப்போமா இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள்
இது நான் ஃபுல்லாவே z அப்படின்னு மார்க் பண்ணி கொள்றேன். z is equal to 9 அப்படின்னு இதுல வச்சு கொண்டு வரேன். சாரி, s என்ற நேம் யூஸ் பண்ணிக்கொள்வோம். s is equal to 9 என்ற நேம் ஒரு பார்த்துக்கொள்வோம். ஸோ இதுல நாங்கள் எங்களுக்கு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணாத வேல்யூஸை நாங்க இதுல ஸ்டோர் பண்ணிக்க எங்களுக்கு எரர் மார்க் வர மாதிரி இருக்கு. பிகாஸ் இந்த எஸ்ன்றது ஆல்ரெடி எங்களுக்கு தெரியாது. ஸோ இதுல எங்களுக்கு எரர் வந்து இதை நாங்க ரன் பண்ணிக்க எங்களுக்கு எரர் வருவேன். ஸோ இப்படி நாங்க இந்த வேரியபிள்ஸை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இங்க யூசர் இன்புட்ஸ் அப்படின்னு பார்த்து கொண்டு வரைக்கும் யூசர் இன்புட்ஸ் அப்படின்றது யூசர் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ற நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் கால்குலேஷன்ஸ் நாங்க செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இதுக்காக நான் என்ன செய்யறேன், இன்டிஜர் எக்ஸ் ஒய் என்று ரெண்டு நம்பரை ஆல்ரெடி ப்ரீவியஸாவே நான் இங்க டிஃபைன் பண்ணி வச்சுட்டு யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்ன்றதுக்காக console.writeLine அப்படின்னு சொல்லி இங்க டைப் பண்ணிக்கொள்றேன். console.writeLineல டபுள் கோட்டேஷன் தென் செமிகோலன் எல்லாம் போட்டு இந்த ஃபார்மேட்டை முடிச்சிட்டு ஃபர்ஸ்டா நாங்க கேட்க போறது enter a value, enter a number 1 அப்படின்னு கேட்போம். இந்த நம்பர் 1ன்றது யூசர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கான ஒரு டிஸ்பிளே ப்ராம்ப்ட். அந்த வாங்குற நம்பரை நாங்க ஸ்டோர் பண்ணணும்ன்றதுக்காக இந்த இடத்துல x is equal to console.readLine அப்படின்ற இந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். console.readLine என்ற கீவேர்டு என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு இங்க நாங்கள் வாங்குற நம்பரை இங்க ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு கீவேர்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஒய் என்று ரெண்டு பேர் இருக்கிறோம். இந்த எக்ஸுக்குள்ள நாங்க வாங்குற நம்பரை ஸ்டோர் பண்றோம். பட் எரர் மார்க் எங்களுக்கு இங்க வந்திருக்கு. ரீசன் என்னவா இருக்குன்னு சொன்னால் இந்த யூசர் இன்புட் பண்ற அந்த நம்பர் ஸ்ட்ரிங் வேல்யூவா இருக்கு. அதை நாங்க இன்டிஜர் என்ற வேரியபிள்ல சர்வ் பண்ணிக்கு எங்களுக்கு இந்த எரர் மார்க் வருது. இதையும் நாங்க இன்டிஜரா சேஞ்ச் பண்ணணும்ன்றதுக்காக int.pass அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்டை நாங்க யூஸ் பண்ணிட்டு int.pass என்ற பிரேக்கரை நான் முடிக்கும். ஸோ இன் பாஸ்ன்றதை யூஸ் பண்ணிக்கு எங்களுக்கு இதுல கொமனாவே இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இன்டிஜரா சேஞ்ச் ஆகி எக்ஸுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். சேம் ஆக்டிவிட்டியை நான் செய்ய போறபடியால இதே கோடிங் அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நான் y அப்படி என்ற இந்த வேல்யூ எடுக்க போறேன். ஸோ இன்டிஜர் எக்ஸை நாங்க எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி y-ஐயும் வாங்கிக் கொள்வோம். ஸோ நம்பர் 2 என்று சொல்லி இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணி கொள்றேன். ரெண்டு நம்பரை வாங்கி நாங்க ஸ்டோர் பண்ணிட்டோம். ஃபைனலா இது டோட்டல் வேல்யூ ஃபைன் பண்ண போறோம். x plus y is equal to என்ன வேல்யூ வாங்கணும். ஸோ இதை நாங்க ரன் பண்ணி பார்க்கல இந்த இடத்துல என்டர் நம்பர் ரெண்டு இருக்குது. ஸோ 23 நான் கீபோர்டால என்டர் பண்றேன். தென் என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கு அடுத்த நம்பருக்கு இருக்கும் 45. தென் இங்க x plus y is equal to 68 எங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஒரு சின்ன கால்குலேட்டர் ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் எனிஹவ் இந்த x plus y என்றது யூசருக்கு தெரியாது. யூசருக்கு எக்ஸ் ஒய் என்ற வேர்டிங் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ இதையும் நாங்க கொஞ்சம் கிளாரிட்டியான ஒரு ஆன்சரா கொடுக்க வேணும்னு சொல்லிக்க இது ப்ராம்ப்ட் பண்ற ஆன்சரை நாங்க சேஞ்ச் பண்ணலாம். இனிஷியலா எங்களுக்கு எக்ஸ் என்ற வேல்யூ டிஸ்பிளே ஆக வேணும். தென் அதுக்கு பிறகு பிளஸ் போட்டு டபுள் கோட்டேஷன்ல நான் என்ன செய்யறேன்னா பிளஸ் அப்படின்ற நோட்டேஷனை யூஸ் பண்ணிக்கொள்ளும். தென் அகைன் பிளஸ் என்றதை யூஸ் பண்றேன். அப்ப எக்ஸ் பிளஸ் இந்த எக்ஸ் வேல்யூ எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த யூசர் என்னதை இன்புட் பண்றாரோ அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். தென் பிளஸ் என்ற சிம்பிள் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பக்கத்துல y என்ற வேல்யூ வந்து எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தென் பிளஸ் டபுள் கோட்டேஷன்ல ஈக்குவல் அப்படின்றத கொடுக்குறேன். எக்ஸ் பிளஸ் y தட்ஸ் ஈக்குவல் டு வரும். ஃபைனலா பிளஸ் போட்டுட்டு இது ரெண்டையும் அடிஷன் வேல்யூ எக்ஸ் பிளஸ் y அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்கோம். இதை நாங்க ரன் பண்ணிக்க நாங்க கொடுத்த நம்பர்ஸ் இந்த ரெண்டு சமேஷனுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 34 67 எங்களுக்கு 34 plus 67 தட்ஸ் ஈக்குவல் டு 101 தான் சொல்லுது. ஸோ இதே மாதிரி நாங்க அடிஷன் மட்டும் இல்லை சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் சொல்லி எல்லா விதமான கால்குலேஷன்ஸுமே இங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு விதமான கால்குலேஷனை மட்டும் செய்கிறேன். நீங்க எக்ஸ்ட்ராவா மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் நீங்களே செஞ்சு பார்க்கலாம். ஸோ அல்லது நான் இதுல மல்டிப்ளிகேஷன் செய்து காட்டுறேன். எக்ஸ் இன்டு ஒய், உண்மையில இன்டுன்றது ஸ்டார் மார்க் தான் நாங்க கால்குலேஷனுக்காக பாவிச்சு கொள்வோம். ஃபார் டிஸ்பிளே பர்பஸ் நான் இதுல எக்ஸ்ன்றதை யூஸ் பண்றேன். பாகேக்கில் எங்களுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷனுக்கான ஃபீல் ஒன்று வருது. ஸோ இதுல பிளஸ் என்றதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்பேஸ் தென் இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் ஒன்று மேக் பண்ணிட்டு இதை இப்ப ரன் பண்ணி பார்க்க போறோம். உங்களுக்கு ரெண்டு நம்பர்ஸ் கேட்கிறேன் 45 into 6. ஸோ இந்த இடத்துல 45 plus 6 is equal to 51. 45 plus into 6 is equal to 270. இப்படி நாங்க சின்ன கால்குலேஷன்ஸ் இதை மாதிரி நாங்க டிவிஷன் செய்யலாம், மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம், நிறைய விதமான ஆக்டிவிட்டிஸ் நாங்க இதை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கலாம். இது வேரியபிள் அப்படி என்ற கான்செப்ட்ல வருது.
தென் நாங்கள் இங்க பார்க்க போறது வந்து எப்படி ஒரு வேரியபிளை நாங்க யூஸ் பண்றோமோ இன்டிஜர் அப்படின்ற வேல்யூல இதே மாதிரி நாங்க ஃப்ளோட் ஓ டெசிமல் வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம். டபுள் அப்படி என்ற ஒரு வேரியபிள் இருக்கு. டபுள்ன்றது அந்த தசம பெருமானங்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்டோட வர வேல்யூஸ்க்காக நாங்க யூஸ் பண்ணலாம். ஸோ டபுள் எக்ஸ் ஒய் என்று சொல்லிக்கல நாங்கள் இங்க டிஓஜூபிஎல் இங்கேயும் எல்லா இடமே டபுள் டாட் பாஸ்ன்றதை பாவிக்க வேண்டியது. இன்ட் பாஸ் அப்படி ஒர்க் பண்ணுவோம் டபுள். இந்த டபுளுக்கான யூசேஜ் என்னவா இருக்குன்னு சொன்னால் அங்க நாங்க முழு எண்கள் தான் யூஸ் பண்ணலாம். இந்த டபுள் யூஸ் பண்ணேக்க நாங்க பாயிண்டிங் வேல்யூ யூஸ் பண்ணலாம். 34.6 6.78 எங்களுக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து தசம இலக்கங்களையும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதற்காக நாங்க டபுள் தான் யூஸ் பண்ண வேணுமென்று இல்லை. நீங்க டெசிமல் என்ற யூஸ் பண்ணலாம், தென் ஃப்ளோட் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே தசம எண்களுக்கான. ஸோ சிம்பிளா ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பார்த்துட்டு வரோம். நாங்க ஒரு சர்க்கிள்ட ரேடியஸ் ஒரு வட்டத்தின் ஒரு ஆரையை நாங்க இன்புட் பண்ணிட்டு அதுல இருந்து அதன் சுற்றளவு பரப்பளவுகள் கணிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்ப. ஸோ அதுக்காக நான் இனிஷியலா என்ன செய்யறேன்னா டபுள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இனிஷியலா ஆர் எடுத்துக்கொள்றேன். ஆர்ன்றது வந்து உண்மையில ரேடியஸை மார்க் பண்றதுக்காக டபுள் ஆர் அப்படின்னு வச்சுக்கொள்றேன். அது உண்மையில் எனக்கு தெரியாதபடியால டபுள் ஆர் இருக்கு. தென் இன்னொரு விதமான வேரியபிள் வைக்க போறேன், டபுள் பை அப்படின்னு சொல்லி வைப்போம். இந்த பைன்றது வந்து 2πrல வர போற அந்த பை. இந்த பை வேல்யூவை நாங்க டினோட் பண்றதுக்காக 22/7 கொடுக்கலாம். பட் இந்த கால்குலேஷனுக்கு நாங்க இப்படி யூஸ் பண்ணலாம் 22/7 இப்படி என்றேக்க அந்த வேல்யூ வந்து உண்மையில பையில போய் ஸ்டோர் ஆகும். இனிஷியலா கன்சோல் ரைட் லைன்ல என்டர் ரேடியஸ் நாங்கள் இங்க கொடுக்க வேண்டி வரும். ரேடியஸை வேண்டி நீங்க ஆர் என்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல எங்களோட கால்குலேஷன்ல ஆர் என்ற வேரியபிள்ல நாங்க கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். தென் நாங்க கன்சோல் ரைட் லைன் யூஸ் பண்ணிக்க என்ன செய்ய வேண்டி வரும்னு சொன்னால் எங்களோட கால்குலேட்டட் வேல்யூஸ் நாங்க டிஸ்பிளே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டபுள் கோட்டேஷன்ல நாங்க இங்க சர்க்கம்ஃபரன்ஸ் மீன்ஸ் அதிண்ட சுற்றளவு, ஸோ இந்த பரிதியின் நீளம் எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ண வேண்டி வரும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி டபுள் டாட் போட்டுட்டு நான் கமா போட்டு இல்லை பிளஸ் போட்டு இதில் நாங்கள் ஒரு கால்குலேட்டட் வேல்யூ ஒன்றை கொடுக்க வேண்டியது. ஸோ கால்குலேட்டட் வேல்யூன்னு சொல்லிக்க நான் இதில் ஃபைன் பண்றேன் சி இஸ் ஈக்குவல் டு ஒரு கால்குலேட்டட் வேல்யூ வரப்போகுது. பட் இதை டபுள் என்ற வேல்யூ எல்லாம் கொடுப்பேன். டபுள் சி இஸ் ஈக்குவல் டு 2πr ஃபைன் பண்ணுவோம். 2 இன்டு பை வேல்யூக்கு பதிலாக நான் பை என்ற வேரியபிளை வச்சிருக்கிறேன் இன்டு ஆர். ஒரு கால்குலேஷன் ஒன்று நடந்தது. சி என்றதுக்கான ஆன்சர் நாங்க ஃபைன் பண்ணிட்டேன். ஃபைனலா நாங்க இதுல சியை டிஸ்பிளே பண்ணி விட்டோம்டா சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது சி என்று வரப்போம். இதை நாங்க ரன் பண்ணி பார்க்கல என்டர் ரேடியஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுல 3.4 சிம்பிளான ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துக்கொள்ளும் 7 என்று கொடுத்துக்கொள்ளும். ஸோ எங்களுக்கு 42 என்ற ஆன்சர் வந்திருக்கு. இப்படி நாங்க எங்களுக்கு தேவையான சில கால்குலேஷன்ஸ் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ பை வேல்யூ நாங்க 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த ஆன்சர் கேட்டுமே கால்குலேட் ஆகி வந்து கொண்டு. ஸோ தென் இதுல ஏதாவது ஒரு கால்குலேஷன்ஸ் மிஸ்டேக்கா இருக்கு, இந்த பை வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா வரணும்னுட்டேக்க மேத் டாட் பை என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். இது பெட்டரான ஒரு ஐடியாவா இருக்கு. மேத் டாட் பை அப்படி என்ற கீவேர்ட் வந்து பையின் அக்யூரேட் வேல்யூவை ஃபைன் பண்ணி உண்மையில 3.1444 சொல்லி ஒரு பெரிய வேல்யூ ஒன்று இருக்கு. ஸோ அதை கால்குலேட் பண்றதுக்காக என்ன செய்யறேன், நீங்க பை என்ற மேத் டாட் பை என்றதை யூஸ் பண்ணிக்கொள்றேன். மேத் டாட் பை என்ற கீவேர்ட் வந்து பையின் அக்யூரேட் வேல்யூவை இங்க டிஸ்பிளே பண்ணிக்கொள்றேன். ஸோ அகைன் நான் இங்க 7 அப்படின்ற இதை கொடுக்கல, எங்களுக்கு 43 பென். உண்மையில இதுதான் ஆக்யூரேட்டான வேல்யூ. 22/7 என்று கொடுக்கறத விட பையின்ற வேல்யூ சரியா கொடுக்கணும்னு சொன்னா இதுதான் சரியான ஐடியா. மேத் டாட் பை. மேத் டாட் பை என்றது வந்து 22/7 என்று நாங்க அப்ராக்சிமேட்லி நாங்க யூஸ் பண்ற அந்த வேல்யூஸ் அக்யூரேட் வேல்யூவை இங்க கொடுத்துக்கொள்ளும். ஸோ பையின்ற கால்குலேஷன் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க சரியா வந்துருக்கு. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்றா நாங்க பார்த்திருந்தோம் இந்த இடத்துல. ஸோ தென் நாங்க இங்க நிறைய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கண்டிஷன் அண்ட் ஸ்விட்ச் கேஸ் டெக்னிக்ஸ். ஸோ இஃப் கண்டிஷன் அப்படின்றது நாங்க ஒரு கண்டிஷன் சரியா இருக்கேக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நடக்க வேணும், கண்டிஷன் பிள்ளையா இருக்கேக்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நடக்க வேணும்ன்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டெக்னிக். ஸோ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நாங்க பார்த்துட்டு வர போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு நம்பர் 2 நம்பரை நாங்க இன்புட்டா எடுப்போம்.
அந்த ரெண்டு நம்பரையும் வச்சுட்டு அந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர் கால்குலேட் பண்றதுக்கான ஒரு கால்குலேஷன், அல்லது ஒரு நம்பரை வாங்கிட்டு ஒட் நம்பரா இவன் நம்பரான்னு ஃபைன் பண்றதுக்கான ஒரு கால்குலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டிஜர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே எக்ஸ் வச்சுக்கொள்வோம். என்டர் நம்பர்ன்னு சொல்லி நான் ஒரு நம்பர் ஒன்றை வாங்குறேன். இந்த நம்பரை கொண்டு வந்து நான் எக்ஸ் என்ற வேரியபிள்ல இங்க ஸ்டோர் பண்ணிக்கொள்றேன். ஸோ இதை நாங்கள் இன்டிஜர் ரெண்டு படியால இன்ச் டாட் பாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல எங்களோட கோடிங்ஸ் எல்லாம் ஃபைன். ஸோ இஃப் கண்டிஷன் நாங்க யூஸ் பண்ண போறோம். இஃப் கண்டிஷன்ல விதின் பிராக்கெட் நாங்க ஒரு கண்டிஷன் ரைட் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸ் mod by 2. தட் மீன்ஸ் எக்ஸ் என்ற அந்த வேல்யூவை ரெண்டால பிரிச்சு வர மிச்சம் ஜீரோவா இருக்குமா இருந்தால் அது ஒரு ஈவன் நம்பர் என்ற டிசிஷனுக்கு நாங்க வரலாம். ஸோ இஃப் கண்டிஷன்ல நாங்க இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணிக்கொள்வோம். எக்ஸ ரெண்டால பிரிச்சு வர மிச்சம் ஜீரோக்கு ஈக்குவலா இருக்குமா இருந்தால் இந்த இடத்துல நாங்க கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்னு டைப் பண்ணிக்கொள்ளலாம். கன்சோல் டாட் ரைட் லைன் இது ஒரு ஈவன் நம்பர் என்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். ஸோ ஈவன் நம்பரை நாங்க டிஸ்பிளே பண்றதுக்காக இதுல ஈவன் நம்பர். ஓகே ஃபைன். சப்போஸ் இந்த கண்டிஷன் பிள்ளை இதை மட்டும் நாங்க ரன் பண்ணி பார்க்கல, இஃப் கண்டிஷன் மட்டும்தான் இருக்கு, இது ரன் ஆகாதுன்ற ரூல்ஸ் எல்லாம் மட்டும் இல்லை. ஸோ 46ன்றதை கொடுக்க எங்களுக்கு ஈவன் நம்பர்னு சொல்லி வருது. ஸோ சேம் ப்ரோக்ராமிலேயே இப்போ நீங்க 47 அப்படின்னு சொல்லி இதுல கொடுப்பீங்களா இருந்தா 47 நம்பரை கொடுக்கல, அது ஒரு நம்பர் பட் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ரீசன் நாங்க ஈவன் நம்பர் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணிருக்கோம். ஒரு கண்டிஷன் கொடுக்க நாங்க எல்ஸும் கட்டாயம் கொடுக்க வேண்டும் இல்லை, இஃப் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம். தென் இதுக்கு நாங்க எல்ஸ் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணிக்கல, இதை நாங்க ஒட் நம்பர் கொடுக்கணும். அதாவது ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல நாங்க இந்த இடத்துல ஒட் நம்பர் அப்படின்னு. ஸோ இப்போ நாங்கள் இதை ரன் பண்ணிக்கல, இஃப் கண்டிஷன் பிழைக்கிற நேரங்களை ஒட் நம்பர் ரன். ஸோ 67 வந்து ஒரு ஒட் நம்பர் எங்களுக்கு வந்து. இதே மாதிரி நாங்க ரெண்டு நம்பரை இன்புட் பண்ணிட்டு அந்த ரெண்டு நம்பர்ல இது பெரிய நம்பர் ரெண்டு மாதிரி பார்க்கலாம். ஸோ இன்டிஜர் எக்ஸ் கம y என்று சொல்லி நான் இங்க டினோட் பண்ணிக்கொள்றேன். எக்ஸை நாங்க வாங்கின மாதிரியே y என்ற நம்பரையும் நாங்க இங்க வாங்க போறோம். என்டர் நம்பர் 1 அப்படி என்று வச்சுக்கொள்வோம், என்டர் நம்பர் 2 என்று சொல்லி இங்க வைப்போம். ஸோ ரெண்டாவது நம்பருக்கு நாங்க இங்க y என்ற வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ சம்டைம் இந்த எக்ஸ்ன்றது y விட பெரிய நம்பரா இருக்குமா இருந்தால் நாங்க எக்ஸ் தான் உண்மையில பெரிய நம்பர் என்று சொல்லி இங்க டிஸ்பிளே பண்ண வேண்டியிருக்கு. சம்டைம் எக்ஸ்ன்றது y விட பெரிய நம்பரா இருக்குன்னு சொல்லி ரைட் லைன் எக்ஸ் இஸ் லார்ஜ் நம்பர் என்று வரும். ஸோ நான் இந்த டபுள் கோட்டேஷன்ல இஸ் லார்ஜ் நம்பர் அப்படின்னு டைப் இஸ் லார்ஜ் நம்பர். பட் எந்த நம்பர் எங்களுக்கு பெருசுன்னு தெரியணும்ன்றதுக்காக எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பிளஸ் எக்ஸின் வேல்யூ வந்து இஸ் லார்ஜ் நம்பர். சம்டைம் அது அந்த அந்த கான்செப்ட் வந்து மிஸ் ஆயிட்டுன்னு சொல்லிக்கல, நாங்க y தான் பெரிய நம்பர் எடுப்போம், y இஸ் லார்ஜ் நம்பர் அப்படின்னு. இது ஃபைன். ஸோ இதை நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். இந்த இடத்துல என்டர் நம்பர் 3 தென் 4. ஸோ 4 இஸ் லார்ஜ் நம்பர். ஸோ இஸ் லார்ஜ் நம்பருக்கு இடையில சின்ன ஒரு ஸ்பேஸ் ஒன்று மேக் பண்ணிக்கொள்வோம். தென் இனிஷியலாக கொடுக்க போறது 45, செகண்ட் நம்பர் 7. 45 இஸ் லார்ஜ் நம்பர். இப்படி நாங்க இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சம்டைம் ரெண்டுமே ஈக்குவலான நம்பர் வரைக்கும் என்ன செய்யுது, ஸோ அதுக்கு டிஃப்ரெண்டான ஒரு கன்செப்ட். ஸோ இஃப் கண்டிஷன்ல நாங்க என்ன செய்யறோம், எக்ஸ் வந்து கிரேட்டரா இருந்தால் எக்ஸ் ஒன் லார்ஜ் நம்பர். எல்ஸ் இஃப் அண்ட் ஒரு கீவேர்டு ஒன்று இருக்கு. எல்ஸ் இஃப் கொடுத்தோம்னா இங்கேயும் கண்டிஷன் கொடுக்கும். இந்த எல்ஸ் இஃப்ல y வந்து எக்ஸை விட கிரேட்டரா இருந்தால் நாங்க இந்த கன்செப்ட் எடுத்துக்கொள்வோம், y தான் லார்ஜ் நம்பர். இது ரெண்டுமே இந்த கண்டிஷன் பிழைக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்க மூன்றாவதா ஒரு கண்டிஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ஈக்குவல். சம்டைம் 35 என்று வந்துட்டு வைங்க, ரெண்டு நம்பருமே 35 கொடுக்கல, உண்மையில எது பெருசுன்னு நாங்க முடிவுக்கு வரையல. இந்த எல்லாமே வந்து சமனான நம்பர், ரெண்டு நம்பருமே ஈக்குவலான நம்பரா இருக்கு. ஸோ அப்படியான நேரங்கள் தான் மூன்றாவது சந்தர்ப்பமா இருக்கு. இஃப் கண்டிஷன் சம்டைம் எல்ஸ், அப்படியும் இல்லையண்டா எல்ஸ், எல்ஸ் இஃப் இல்லையண்டா எல்ஸ் தான் வரும். ஸோ அந்த நேரங்களில் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா போத் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் நம்பர்ஸ். இப்போ நான் இதை நாங்க ரன் பண்ணி பார்க்கல, இந்த இடத்துல 34 அகைன் 34 கேட்க போத் ஆர் ஈக்குவல் நம்பர்ஸ். இப்போ நாங்க எல்ஸ் இஃப் அப்படின்றதையும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது காமனா நாங்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல நாங்க இஃப் எல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண வேணுமென்று இல்லை, சுவிட்ச் கேஸ் அதுகள் கூட யூஸ் பண்ணலாம். சுவிட்ச் கேஸ் அப்படின்ற டெக்னிக் ஏன் யூஸ் பண்ற வேண்டாம், இஃப் கண்டிஷன் மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அதுவுமே. பட் அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா இந்த இடத்துல நாங்க ஒரு
ஒரு கால்குலேஷன் சிம்மோட ஒரு எக்ஸாம்பிள் ஒன்றை பார்த்து கொண்டு வருவோம். இனிஷியலா நான் என்ன செய்யறேன், இன்டிஜர் டே அப்படி என்று வச்சுக்கொள்றேன். இன்டிஜர் டே இஸ் ஈக்குவல் டு 3. டே என்றது ஒரு வேரியபிள், ஒரு இன்டிஜர் வேல்யூ எடுத்துருக்கேன், நான் 3 என்று வச்சுக்கொள்றேன். தென் இந்த இடத்துல ஸ்விட்ச் அப்படி என்ற ஒரு டெக்னிக் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த ஸ்விட்ச் அப்படி என்றதுல டே அப்படி என்று சொல்லி இந்த வேரியபிளை நான் இங்க டிக்ளேர் பண்ணி இந்த கேர்லி பிராக்கெட் நாங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த கேர்லி பிராக்கெட்டுக்குள்ளதான் எங்களோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் பெறப்போம். கேஸ் 1 என்று சொல்லி இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். முதலாவது சந்தர்ப்பம் இதுல முதலாவது வந்து 1 என்ற டேயை கிளிக் பண்ணிக்க அது மண்டேயா இருக்கும். 2 என்றது டியூஸ்டே, தென் வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. உண்மையில 3 கொடுக்க வெனிஸ்டே வரணும்ன்றதான் என் பர்பஸ். இதான் ஸ்விட்ச் கேஸ். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுல நான் இதுல கன்சோல் அப்படின்னு சொல்லி கொடுத்து டாட் ரைட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ற நம்பரை யாராவது கொடுக்குறா இருந்தா அது உண்மையில வந்து மண்டேயா டிஸ்பிளே பண்ணிக்க மண்டேன்னு வரும். மண்டேன்றதை டிஸ்பிளே பண்ணி போட்டு உடனே அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் பண்ணிடணும். பிகாஸ் இது பிழைச்சுன்னு சொன்னா கேஸ் 2வும் அது ரன் ஆகும். ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படி என்டர் பண்ணி ரெண்டாவது இப்படி எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நாங்க பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ கேஸ் 2 ரெண்டாவது நம்பரை கொடுக்க உண்மையில நாங்க டியூஸ்டே என்ற வேர்ட் வந்து இதோட பிரேக். தென் கேஸ் 3 இந்த மூன்றாவது நம்பரை இவர் கொடுக்கல வெனிஸ்டே வந்து. தென் கேஸ் 4 இதுல வந்து தேர்ஸ்டேன்னு வந்து. தென் கேஸ் 5 வந்து வரைக்கும் எங்களுக்கு இதுல ஃப்ரைடேன்னு வந்து. கேஸ் 6 சாட்டர்டேன்னு வந்து. தென் லாஸ்ட் கேஸ் 7 எங்களுக்கு சண்டேன்னு வந்து. இவ்வளவு தான் எங்களோட கன்செப்ட். நாங்கள் டேல 3 கொடுத்தபடியால எங்களுக்கு உண்மையில 3க்கு நேர என்ன இருக்கு, வெனிஸ்டே வந்து அதோட பிரேக் ஆயிடும். பிரேக் நான் கொடுக்காவிட்டோம்னா அடுத்ததும் பிரிண்ட் ஆயிடும். ஸோ எல்லாமே முடிஞ்சது. சம்டைம் இதுல இல்லாத ஒரு நம்பரை கொடுக்க நாங்க டிஃபால்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட்டுக்கு நாங்க என்ன கொடுப்போம்னு சொன்னால் கன்சோல் ராங் இன்புட் அப்படி கொடுத்து விட பெட். டிஃபால்ட்ன்றது எல்ஸ் பார்ட் ராங் இன்புட் இப்படி நாங்க ரன் பண்ணுவோம். ஸோ இங்க நாங்கள் இனிஷியலா டே 3 தான் கொடுத்தபடியால இதை ரன் பண்ணிக்க எங்களுக்கு என்ன வரும்டா வெனிஸ்டே வரும். சம்டைம் டே 9 என்று சொல்லி கொடுக்குறீங்க, இந்த 7க்கு இல்லாத ஒரு நம்பரை கொடுக்கல எங்களுக்கு ராங் இன்புட் வருது. இது வந்து ஸ்விட்ச் கேஸ் அப்படிங்கிற டெக்னிக்ல நாங்க யூஸ் பண்ணக்கூடியதான ஒரு மெத்தட். தென் நாங்க லூப்பிங் கன்செப்டுக்கு வரலாம். அதுக்கு முதல் நாங்க அரே என்ற ஒரு கன்செப்ட் பார்த்துட்டு. ஸோ அரே என்றது எப்படியான ஒரு கன்செப்ட், ஒரு வேரியபிள்ல நாங்க நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த அரே என்று சொல்லிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஸ்விட்ச் கேஸ் டெக்னிக்ல இருக்கிற அவ்வளவு கோடிங்கையுமே ரிமூவ் பண்றேன். பிகாஸ் நாங்க நியூ கன்செப்ட் பார்க்க போறோம். இதுல நாங்க அரே என்ற கன்செப்டுக்கு வர போறோம். அரே என்றது ஒரு பர்டிகுலர் நேம்ல நிறைய வேல்யூஸ் ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு ஐடியா தான் அரே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல ஸ்ட்ரிங் என்ற ஒரு நேம் வேரியபிளை யூஸ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி தென் நாங்க சில கார்ஸ் நேம் நாங்க இதுல ஸ்டோர் பண்ணி பார்ப்போம். இந்த கார்ஸ் நேம் ஸ்டோர் பண்ணிக்கல ஒரு கேர்லி பிராக்கெட் தான் நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் இது சில கார்ஸ் நேம் வந்து டைப் பண்ணி கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் ஒன் Volvo, தென் செகண்ட் ஒன் நான் இதுல BMW அப்படின்னு சொல்றேன். தென் இந்த பிராக்கெட் நாங்க இங்க முடிக்க கூடாது, உள்ள வரணும். ரைட், ஃபைன். தென் செகண்ட் ஒன் BMW, தேர்ட் ஒன் ஓகே Ford, தென் ஏதோ ஒரு கார் ஓகே Mazda. ஸோ இப்போ நான் கார்ஸ் நேம் எவ்வளவுமே கொடுக்கலாம். ஒரே ஒரு வேரியபிள் நேம் இந்த கார்ஸ்ன்றதுல நிறைய வேல்யூஸ் கொடுக்கலாம். பட் எனிகோ உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து இப்படி நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கல இண்டெக்ஸ் வந்து மாற்றா. இந்த Volvo அப்படின்றது இந்த உண்மையான இண்டெக்ஸ் வந்து 0 எடுத்துக்கொள்வோம். BMW அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ஃபோர்டுன்றது வந்து செகண்ட் இண்டெக்ஸ், மஸ்டான்றது வந்து தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ இதை மாதிரி நாங்கள் எவ்வளவு இண்டெக்ஸுமே கொடுத்து கொண்டு போகலாம். இதான் இந்த ரூல்.
ஸோ இப்போ நாங்கள் இதை ரன் பண்ணி பார்க்கணுமெண்டா ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்கணும் கட்டாயம். ஸோ பிரிண்ட் பண்ணிக்கல நான் இதில் கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளணும். கன்சோல் டாட் ரைட் லைனில் நாங்கள் ரைட் பண்ணிக்கல. இந்த கார்ஸ் அப்படின்றதான் நாங்கள் நேம். பட் கார்ஸ்ன்ற எத்தனையாவது இண்டெக்ஸ் கொடுத்துருக்கணும், ஜீரோன்றதை கொடுக்குறோம். கார்ஸ்ன்றது இந்த ஜீரோ இண்டெக்ஸ், வோல்வோன்றதான் இந்த நேம் என்றபடியால ஜீரோவை கொடுத்து நாங்கள் இங்கே ரன் பண்ணிக்கல. எங்களுக்கு வோல்வோன்றது அவுட்புட்ல வந்து இந்த வோல்வோன்ற நேம் வந்து அவுட்புட்ல வந்து. ஸோ இதே ஜீரோன்றதுக்கு பதிலாக நான் இங்க தேர்டை கொடுக்க மேஸ்டான்ற இந்த ஆன்சர். ஸோ அரே என்ற கன்செப்ட் ஏன் நாங்க யூஸ் பண்றோம்னு சொன்னால் மோர் தேன் ஒன் வேல்யூஸ் நாங்க ஒரே வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்றதுக்காக அரே என்ற கன்செப்டை யூஸ் பண்ணிக்கொள்றோம் இங்க. தென் நாங்க இந்த அரேன்ற லென்த்தை கூட ஃபைன் பண்ணலாம். இந்த லென்த்ன்றது எவ்வளவு வேரியபிள்ஸை இது வச்சிருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு கீவேர்டு. இப்ப கார்ஸ் டாட் லென்த், லென்த் அப்படின்றது என்ன செய்யும்னு சொன்னால் எங்களுக்கான வேரியபிள்ட லென்த் எவ்வளவு இந்த கார்ஸ் அப்படின்றது இந்த லென்த் இருக்கிற மாதிரி ஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்ஸ் அப்படின்ற அரே 1 2 3 4 4 எலிமெண்ட்டை கொண்டிருக்கு. ஸோ 4 எலிமெண்ட் வாரபடியால் எங்களுக்கு 4 ரெண்டு பேர். கார்ஸ் டாட் லென்த்ன்றது வந்து அந்த கார்ஸ் என்ற வேரியபிள், தட் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் அரே இந்த கன்செப்ட் எத்தனை வேல்யூஸ் உள்ள இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி சொல்றதுதான் இந்த கீவேர்ட். ஸோ தென் நாங்கள் லூப் கன்செப்டுக்கு வர போறோம். லூப்பிங் அப்படின்றது வந்து வைல் லூப், ஃபோர் லூப் ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட் லூப்பை பற்றி இந்த இடத்துல நாங்கள் கன்சிடர் பண்ண போறோம். தென் இங்கே எல்லா மார்க்ஸுமே நான் இங்கே ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். ஃபர்ஸ்டா நாங்கள் எடுக்க போற எக்ஸாம்பிள் 1 to 10 கவுண்டிங் நம்பர்ஸ் நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 2 3 என்று சொல்லி ஃபர்ஸ்ட் 10 கவுண்டிங் நம்பர்ஸும் எங்களுக்கு தேவை, எண்ணும் எண்கள் சொல்லிக் கொள்வோம். ஸோ இனிஷியலா நான் இன்டிஜர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லி இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். தென் நாங்க வைல் லூப் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். வைல்ன்றது கைண்ட் ஆஃப் லூப். இந்த இடத்துல எக்ஸ் லெஸ் தேன் ஓ ஈக்குவல் 10, அதாவது இந்த எக்ஸ் இன் வேல்யூ வந்து 10 விட குறைவா இருக்கு மட்டும் சில ஸ்டேட்மெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ முதலாவது ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னு சொன்னால் கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அந்த வேல்யூஸை நாங்க பிரிண்ட் பண்ணிட்டு வர போறோம். கன்சோல் டாட் ரைட் லைன் எக்ஸ் அப்படின்றத நான் இங்க டைப் பண்ணிட்டு வர போறேன். எக்ஸ்ன்றது ஒவ்வொரு முறையுமே வந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டு வந்திருக்கும். கன்சோல் டாட் ரைட் லைன் கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்ற இந்த கீவேர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல நாங்க டபுள் கோட்டேஷன் வித்தவுட் டபுள் கோட்டேஷன், நீங்க ஏதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ நீங்க டிஸ்பிளே பண்ண போறீங்கன்னா ஓகே, பட் நான் இங்க எதுவுமே டிஸ்பிளே பண்ணல, எக்ஸ் அப்படின்றத மட்டும் நான் டிஸ்பிளே பண்றேன். தென் இது ஓகேன்ற உடனே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 சொல்லி கொடுக்க போறேன். பிகாஸ் ஒவ்வொரு டைமுமே எக்ஸ் வந்து இட்டரேட்டிவ்லி 1 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை நாங்கள் ரன் பண்ணிக்க 1 2 3 4 5 6 என்று அப் டு 10 மட்டும் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கான ரீசன் எக்ஸின் வேல்யூஸ் 1 இருந்து 1 by 1 இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகுது. இதே மாதிரி நாங்கள் அடுத்தது பார்க்க போறது இப்போ 2ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும்னா ஸ்டார்டிங் வேல்யூவை மாற்றலாம். உங்களுக்கு 100 மட்டும் நம்பர்ஸ் தேவைன்னு சொன்னா நான் 100 கொடுக்கல, ஒரு 20 மட்டும் நம்பர்ஸ் தேவைன்னா 20. ஸ்டார்டிங் எண்டிங்கை மாற்றி நீங்க எவ்வளவு நம்பர்ஸுமே பிரிண்ட் பண்ணலாம். நீங்க 100 கொடுத்தீங்கன்னா 100 மட்டுமான நம்பர்ஸ் இங்க பிரிண்ட் ஆகும். தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் மூவ் பண்ண போறது இதுலயே நாங்க இன்டெகிரேட், தட் மீன்ஸ் இன்க்ரிமெண்ட்டை மாற்றலாம். ஒட் நம்பர்ஸ் உங்களுக்கு தேவை என்று சொல்லிக்கல 1 இருந்து 20 மட்டுமான ஒட் நம்பர்ஸ் தேவை என்று வைப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2 கொடுப்போம். ஸோ 1 3 5 7 சொல்லி சேஞ்ச் ஆகி கொண்டு போகும். இதை நாங்க ரன் பண்ணி பார்க்கல 1 3 5 7 9 சொல்லி எங்களுக்கு ஒட் நம்பர்ஸ் வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். தென் ஈவன் நம்பர் தான் எங்களுக்கு தேவை என்றேக்க நாங்க இங்க 2 கொடுக்கல, இங்க 2ஓட 2 add ஆகி 2 4 6 8 இப்படி உங்களுக்கு ரன் ஆகுது நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து ஒட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் நாங்க ஃபைன் பண்றதுக்கான ஒரு லூப் கன்செப்டா நாங்க இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. தென் அடுத்தா நாங்க மூவ் பண்ண போறது இந்த வைல் லூப்ல நாங்க சமேஷன்ஸும் ஃபைன் பண்ணலாம். சமேஷன் என்று சொல்ல வாரது இப்போ 1 to 10 கவுண்டிங் நம்பர்ஸ் இந்த சமேஷன் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. தென் இன்டிஜர் நம்பராகவே நாங்கள் எடுப்போம் சமேஷன் சம் இஸ் ஈக்குவல் டு 0 எடுப்போம். 0 தான் எங்களோட சமேஷன் வேல்யூ. இனிஷியலா 0வா இருந்தாலும் எவ்ரி டைம் வந்து என்ன செய்யணும்னா இதை டிஸ்பிளே பண்ண வேண்டிய தேவையில்லை. இது கன்சோல்ன்றதை நான் கட் பண்றேன். எவ்ரி டைம் எக்ஸ் இந்த வேல்யூ வந்து 1 by 1 இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகும். இன்க்ரீஸ் ஆகிற சேம் டைம் நாங்க என்ன செய்யணும்னா சம் தட்ஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்கிற சம்மோட நாங்க இந்த எக்ஸை ஆட் பண்ணி விட்டோம்னா ஃபைன்.
இனிஷியலா ஜீரோவா இருந்த சம் ஃபர்ஸ்ட் டைம் 1 add ஆகும் 1 plus 2 plus 3 plus and add ஆகி 10 மட்டும் உங்களுக்கு 20 மட்டும் add ஆகும். நாங்க இதுல ஒரு 10 சொல்லி கொடுப்போம். ஸோ 1 to 10 கவுண்டிங் நம்பர்ஸ் சமேஷன் வேல்யூ ஃபைன் பண்றதுக்கான கோடிங் வந்து இது. இந்த ஃபைன் பண்ண வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கால்குலேட் ஆயிட்டு ஒன் டிஸ்பிளே நான் கொடுக்காதபடியால் இந்த வைல் லூப் முடிஞ்ச அப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைன் சம் அப்படின்ற பாட்டை டிஸ்பிளே பண்ணும். வைல் லூப் எல்லாம் முடிஞ்சிடும். 55 1 to 10 கவுண்டிங் நம்பர்ஸ் டோட்டல் வேல்யூ. ஸோ இப்படி நாங்க வைல் லூப்பை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. தென் விதின் வைல் லூப் நாங்க இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் லூப் நாங்க கன்சிடர் பண்ண போறது வந்து ஃபோர் லூப்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ ஃபோர் லூப்பை பற்றி நாங்க இதுல கன்சிடர் பண்ணிக்கல. ஃபோர் லூப்ன்றதும் சேம் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போறோம். பட் இந்த இடத்துல ஃபோர் லூப்ல இனிஷியல்ல இருந்து எல்லாமே இந்த பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துலாம். ஸோ இன்டிஜர் எக்ஸ் ஓ இன்டிஜர் ஐ தட்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த ஐ அப்படின்றது 10 விட ஈக்குவலா அல்லது குறைவா இருக்கிற சந்தர்ப்பம் மட்டும். தென் இந்த ஐன்றதை 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படி இந்த ஃபோர் லூப்பை வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு பிராக்கெட்டுக்குள்ளேயே நாங்க அவ்வளவு வேல்யூஸையும் கொடுத்து முடிக்கலாம். ஸ்டார்டிங் வேல்யூ, கண்டிஷன், தென் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஐ வந்து 1 ஸ்டார்ட் பண்ணுது, 10 விட குறைவா இருக்கு மட்டும் 1 by 1 இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போற அதே டைம் நாங்க இங்க எக்ஸ்ன்றது ஐன்றது நாங்க இங்க பிரிண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதை நாங்க ரன் பண்ணி பார்க்கல எங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 2 3 4 ஸ்டார்ட் ஆகி 10 மட்டும் எங்களுக்கான நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. 1 to 10 கவுண்டிங் நம்பர்ஸ் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் நாங்க பார்க்க போறது இங்க ஒட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் எப்படி நாங்க பிரிண்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒட் நம்பர்ஸ் சொல்ல வர்றது வந்து 1 அதோட 3 5 தான் பெற வரும். ஸோ ஐ பிளஸ் பிளஸ் 1 by 1 தான் அட் ஆகுது. இந்த இடத்துல நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இல்ல ஒரு சிம்பிள் ஒன்று சேஞ்ச் பண்ணலாம். ஐ பிளஸ் ஈக்குவல் டு 2. இந்த சிம்பிள் யூஸ் பண்றது வந்து கொமனா நாங்க எல்லா இடமே இது கொமனா யூஸ் பண்ணிக்கிறோம். ஐ பிளஸ் ஈக்குவல் 2 இதுக்கான மீனிங் என்னவா இருக்கும் இங்க என்று சொன்னார் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் 2. இதைத்தான் நாங்க ஐ பிளஸ் ஈக்குவல் 2 என்ற நேம் வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்வோம். போத் சேம் தான். ஸோ இதை நாங்க இங்க ரன் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி. நாங்கள் ஒட் நம்பர்ஸ் தேவைன்றதுக்காக தான் இதை நாங்க ரன் பண்ணி நாங்கள் 1 3 5 7 9 என்று சொல்லி எங்களுக்கான ஆன்சர்ஸ் இங்க கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. தென் இதே ஈவன் நம்பர் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிக்க இங்க 2 ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த 2 நாங்க ரன் பண்ணி பார்ப்போம் இருந்தா 2 4 6 8 10 சொல்லி ஈவன் நம்பர் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சேம் திங் எங்களுக்கு வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் தேவைன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கொயர் நம்பர் ஐ இன்டு ஐ என்று சொல்லி கொடுக்கலாம். ஐ இன்டு ஐன்றது ஸ்கொயர் நம்பர் சதுர எண்கள் என்று சொல்லிக் கொள்வோம். உண்மையில 2 ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ரீசன் இங்க நாங்க 2 கொடுத்துனாங்க. ஸோ நீங்க 1 சொல்லி இங்க டிஸ்பிளே பண்ணுவீங்களா இருந்தா 1 இருந்து எங்களுக்கு 9 மட்டுமான வேல்யூஸ் இது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ 2 இன்க்ரீஸ் பண்ண வழியால் அப்படி. ஸோ இதை நீங்க ஃபுல்லாவே தேவை 1 இருந்து 10 மட்டுமான ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 by 1 தான் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி இப்படி கொடுக்கும். ஸோ இவ்வளவு இருந்தால் எங்களோட ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 to 10 1 into 1 1 2 into 2 4 3 into 3 9 இப்படியே 10 into 10 100. இது மட்டும் நாங்க இந்த ஃபோர் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியலை நாங்க பார்த்திருந்தோம் பேசிக் கன்சோல் அப்ளிகேஷன். தென் கன்சோல் அப்ளிகேஷன்ல இருக்க போற யூசர் இன்புட்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்றது, டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்கு. ஸோ C# என்ற இந்த லாங்குவேஜை பொறுத்த மட்டும் டேட்டா டைப்ஸ் எங்களுக்கு நிறைய இருந்தாலுமே நாங்க இதுல இன்டிஜர், ஃப்ளோட், டெசிமல், ஸ்ட்ரிங் இந்த வேல்யூஸ் தான், பூலியன், சார் இந்த வேல்யூஸ் தான் நாங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கொள்வோம். தென் அரே என்ற கன்செப்டை பற்றி பார்த்திருந்தோம். தென் இஃப் கண்டிஷன் அண்ட் ஸ்விட்ச் கேசஸ் இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நாங்க யூஸ் பண்ணிக்கொள்றோம். தென் ஃபார் லூப், வைல் லூப் வந்து லூப்பிங் கன்செப்டுக்காக யூஸ் பண்ணிக்கோம். தென் அடுத்த வீடியோ செஷன்ல நாங்க CLI என்ற கமாண்ட்ல இருக்க போற பேசிக் பார்ட்ஸ் வேறையா இருந்தா பார்த்துக்கொள்வோம். தென் GUI பார்ட்ஸுக்கு நாங்க மூவ் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.